ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 67. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. நாம 2 பழங்கால கதைகளை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு பாலைவனத்துல நடந்த ஒரு உயிர் காக்குற அற்புதம், இன்னொன்னு ஒரு போதகரை சுத்தி நடந்த ஒரு பெரிய விவாதம். இது 2க்கு என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம், ஆனா ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்கு. அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே ஒரு கேள்விதான். மரணத்தோட சின்னம் வாழ்க்கைய கொண்டு வர முடியுமா? கேட்கறதுக்கே ஒரு மாதிரி முரண்பாடா இருக்குல்ல. ஆனா இந்த கேள்விதான் நம்ம பார்க்க போற 2 கதைகளையும் ஒன்னா இணைக்க போகுது. சரி, வாங்க நம்மளோட முதல் கதைக்குள்ள போலாம். இது என்னைக்கு நூல்ல இருந்து வருது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய பாலைவனத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் நம்மளோட முதல் புதிருக்கு ஆரம்ப புள்ளி. கதை இப்படிதான் போகுது. ரொம்ப நாள் பயணத்துல மக்கள் பொறுமை இழந்து போய் கடவுளுக்கு எதிரா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட விளைவு, கொடிய பாம்புகள் அவங்கள தாக்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் இறந்து போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தங்களோட தப்பு புரியுது. மோசைகிட்ட வந்து மன்றாடுறாங்க. இப்போ கடவுள் ஒரு தீர்வை கொடுக்குறாரு. ஆனா அது ரொம்பவே விசித்திரமான தீர்வு. எது பிரச்சனைக்கு காரணமோ, அதாவது அந்த பாம்பு, அதோட உருவத்தையே தீர்வா முன்வைக்கிறாரு. இங்கதான் கதையோட சுவாரஸ்யமே இருக்கு. கடவுள் அந்த பாம்புகளை விரட்டல, அதுக்கு பதிலா எது அவங்கள கொன்னுச்சோ அதோட ஒரு வெண்கல சிலையை செஞ்சு ஒரு கம்பத்துல மாட்டி அதை பார்க்க சொல்றார். யோசிச்சு பாருங்க, மரணத்தோட சின்னமே இப்போ வாழ்வோட கருவியா மாறுது. இதுதான் அந்த தெய்வீக முரண்பாடு. சரி, இப்போ பாலைவனத்திலிருந்து பல நூற்றாண்டுகள் தாண்டி கலிலேயாவுக்கு வருவோம். இங்க கதை வந்து உடம்பு காப்பாத்துறத பத்தி இல்ல. இது ஒரு ஆன்மீக விவாதம், ஒரு பெரிய பிளவை பத்தின கதை. இயேசு பேசுறதை கேட்ட மக்கள் கூட்டத்துக்குள்ள ஒரு பெரிய பிளவு ஏற்படுது. அவர் சொன்னதை கேட்டு சிலர், ஆமா இவர்தான் இறைவாக்கினர், இவர்தான் மெசியான்னு நம்புறாங்க. ஆனா எல்லாருமே அதை ஏத்துக்கல. இந்த பிளவு ரொம்ப தெளிவா 2ஆ இருந்துச்சு. ஒரு பக்கம் இயேசுவோட பேச்சால ஈர்க்கப்பட்ட மக்கள் அவரை மெசியாவா பார்த்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு குழுவினர் ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாரம்பரியப்படி மறைநூல் தீர்க்க தரிசனப்படி மெசியா கலிலேயாவிலிருந்து வர முடியாதுன்னு வாதிட்டாங்க. இந்த சர்ச்சை நடந்துட்டு இருக்கும்போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு சாட்சியம் வருது. இயேசுவை புடிச்சிட்டு வரத்துக்காக அனுப்பப்பட்ட காவலர்கள் வெறுங்கையோட திரும்பி வராங்க.
அதிகாரிகள் கேட்டப்போ அவங்க சொல்றாங்க அவரை போல யாருமே இதுக்கு முன்னாடி பேசினதில்லைன்னு. அவங்களோட சொந்த அனுபவம் அதிகாரிகளோட மொத்த நிலைப்பாட்டையுமே கேள்விக்குள்ளாக்குது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு தருணம். ஆனா அதிகாரிகள் எப்படி எதிர்வினை ஆட்டினாங்க? அவங்க அந்த காவலர்களோட அனுபவத்தை ஒரு பொருட்டாவே மதிக்கல. அதுக்கு பதிலா தங்களோட அந்தஸ்து, சட்ட அறிவு, பாரம்பரியம் இதையெல்லாம் வச்சு இயேசுவை நிராகரிச்சாங்க. போதாத குறைக்கு மக்களை பார்த்து அறிவில்லாதவங்க, சபிக்கப்பட்டவங்கன்னு ரொம்ப இழிவாவும் பேசினாங்க. சரியா அந்த நேரத்துல பரிசேயர்கள்ல ஒருத்தர் நிக்கதேம் ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி எழுப்புறார். அவர் சொல்றாரு, நம்ம சட்டப்படி ஒருத்தர் சொல்றத கேட்காம அவர் என்ன செஞ்சாருன்னு தெரிஞ்சுக்காம அவருக்கு தீர்ப்பு கொடுக்கறது சரியான்னு கேக்குறார். இது அந்த கூட்டத்தோட கண்மூடித்தனமான எதிர்ப்புக்கு நடுவுல ஒளிச்ச ஒரு நியாயமான குரல். ஆனா பரிசேயர்கள் அத காதுலயே வாங்கிக்கல. அவங்களோட கடைசி வாதம் இதுதான்: நீயே மறைநூலை திறந்து பாரு, கலிலேயாவில இருந்து எந்த இறைவாக்கினரும் வர முடியாது. இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு புவியியல் ரீதியான மாத்தவே முடியாத ஒரு நிராகரிப்பு. இந்த விவாதத்துக்கு இதோட முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னு நினைச்சாங்க. சரி, இப்போ இந்த 2 கதைகளையும் ஒன்னா இணைச்சு பார்ப்போம். பாலைவனத்துல இருந்த அந்த வெண்கல பாம்புக்கும் கலிலியாவுல நடந்த இந்த சர்ச்சைக்கும் உண்மையிலே என்னதான் தொடர்பு? வாங்க பார்க்கலாம். இந்த 2 சம்பவங்கள்ல இருக்கிற ஒற்றுமையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். வெண்கல பாம்பு அது மரணத்தோட சின்னம். இயேசு அவரும் மதிக்கப்படாத கலிலியா ஊர்ல இருந்து வந்தவர். ரெண்டுமே நாம எதிர்பார்க்கறதுக்கு நேர்மாறான விஷயங்கள். அங்க பாம்பை பார்த்தா உடம்பு குணமாகுது, இங்க இயேசுவை நம்புனா ஆன்மீக ரட்சிப்பு கிடைக்குது. ஆனா அதே சமயம் ஒரு பெரிய பிளவும் உருவாகுது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது? முக்கியமான விஷயம் இதுதான். இந்த 2 கதைகள்லயுமே ரட்சிப்பு நாம எதிர்பார்க்கிற வடிவத்துல வரல. ஒருவேளை மனுஷங்களோட தர்க்கம், பாரம்பரியம், அந்தஸ்து எல்லாத்தையும் உடைச்சு தன்னோட மேல மட்டும் நம்பிக்கை வைக்கணுங்கிறதுக்காகவே கடவுள் இப்படிப்பட்ட முரண்பாடான வழிகளை தேர்ந்தெடுக்கிறாரோ, பாம்பு கடிச்சவங்களுக்கு பாம்போட உருவத்தை பார்க்க சொல்றதும் சரி, யூதர்களுக்கு கலிலேயாவிலிருந்து ஒரு மெசியா வருவார்னு சொல்றதும் சரி, ரெண்டுமே தர்க்கத்தை தாண்டி ஒரு பெரிய நம்பிக்கை பாய்ச்சல் தேவைப்படுற விஷயங்கள். அப்போ இறுதியா இந்த 2 கதைகளும் நம்பிக்கையோட உண்மையான அர்த்தத்தை பத்தி நமக்கு என்னதான் சொல்ல வருது அப்படின்னா, ஒரு தெய்வீக அடையாளங்கிறது நாம எப்பவும் எதிர்பார்க்கிற மாதிரி நம்மளோட தர்க்கத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் ஏத்த மாதிரி இருக்காது. சில நேரங்கள்ல அது நம்மளோட வசதியான பார்வைகளை சவால் விட்டு அதன் மூலமாதான் உண்மையான நம்பிக்கைக்கு ஒரு அழைப்பு விடுக்குதுன்னு புரியுது. இந்த ஆய்வோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். உண்மையான தெய்வீக அடையாளம்னா என்ன? நாம வசதியா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒன்னா, இல்ல நம்மளோட எல்லா எதிர்பார்ப்புகளையும் உடைச்சி நமக்கு கொடுக்கப்படுற ஒன்னா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருப்பாடல் 24. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏறத் தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். சில சமயம் ரொம்ப ஆழமான உண்மைகள்லாம் நேரடியான வார்த்தைகள்ல வெளிப்படாது. அதுக்கு பதிலா பல 100 வருஷம் பழமையான ரொம்ப சக்தி வாய்ந்த சின்னங்கள் மூலமா தான் நமக்கு புரிய வைக்கப்படும். இன்னைக்கு நாம அப்படியான ஒரு சின்னத்துக்கு பின்னாடி இருக்கிற கதையத்தான் பார்க்க போறோம்.
வாங்க நேரடியா ஒரு காட்சிக்குள்ள போவோம். இயேசுவோட அடையாளம் பத்தி மக்கள் மத்தியில ஒரு பெரிய விவாதமும் குழப்பமும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு கேள்வி அந்த காலத்துல இருந்த ஒரு விதமான பதட்டத்தையும் மக்களோட நம்பிக்கையில இருந்த பிளவையும் நமக்கு அப்பட்டமா காட்டுது. கூட்டத்துல இருந்து ஒருத்தர் கேட்ட இந்த கேள்வி மக்களுக்குள்ள எவ்வளவு ஆழமான ஒரு பிரிவு இருந்துச்சுங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுது. இது ஒரு பக்கம் வேதம், இன்னொரு பக்கம் பாரம்பரிய எதிர்பார்ப்புகள். இது ரெண்டுக்கும் நடுவுல மக்கள் கண்ணால பார்த்த காட்சிகள். இது எல்லாத்துக்கும் நடந்த ஒரு பெரிய மோதல்னே சொல்லலாம். மக்கள் கூட்டம் அப்படியே சரி பாதியா பிரிஞ்சிருந்தது. ஒரு பக்கம் சிலர் இவர்தான் அந்த இறைவாக்கினர், இவர்தான் மெஸ்ஸியான்னு உறுதியா நம்புனாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மத்தவங்க வேதத்தையே மேற்கோள் காட்டி இல்ல மெஸ்ஸியா தாவீதோட ஊரான பெத்லேஹேம்ல இருந்து தானே வரணும் அப்படின்னு ரொம்ப கடுமையா வாதம் பண்ணாங்க. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரெண்டு தரப்புமே தங்களோட வாதத்துக்கு வேதத்தை தான் ஆதாரமா சொன்னாங்க. இது வெறும் மக்கள்கிட்ட நடந்த விவாதம் மட்டும் இல்லைங்க, மத தலைவர்களும் இதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. இயேசுவோட பேச்சை கேட்டு அசந்து போய் நின்ன அவங்களோட காவலர்களையே என்ன நீங்களும் ஏமாந்துட்டீங்களான்னு கண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, யாரையாந்தாலும் விசாரிக்காம தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு நியாயம் கேட்ட நிக்கதேம்ங்கிற அவங்க ஆளையே கலிவேயாவிலிருந்து எந்த இறைவாக்கினரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி அடக்கிடுறாங்க. சரி, இப்போ இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான புள்ளி. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நடக்கிற இந்த சிக்கலை புரிஞ்சுக்கிறக்கான திறவுகோள் ரொம்ப ரொம்ப பழைய ஒரு கதையில மறைஞ்சிருக்கு. வாங்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி என்னைக்கு நூலுக்கு போவோம். அங்க இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்துல கொடிய விஷப்பாம்புகளால தாக்கப்பட்டு மரணத்தோட விளிம்புல நிக்கிறாங்க. இந்த கதை ரொம்ப தெளிவா 5 படிகள்ல நடக்குது. முதல்ல மக்கள் முறுமுறுக்கறாங்க, குறை சொல்றாங்க. அதுக்கு ஒரு கொடிய விளைவு வருது. அந்த விளைவு அவங்கள மனம் திரும்புதலுக்கு கொண்டு போகுது. அதுக்கப்புறம் ஒரு தெய்வீக கட்டளை வருது. கடைசியா அந்த கட்டளையின் மூலமா ரொம்பவே அசாதாரணமான வழியில அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. அப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு கம்பத்துல உயர்த்தப்பட்ட ஒரு பொருள் குணமடையறதுக்கோ வாழ்வை பெறதுக்குமான மையப்புள்ளியா மாறுது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ மறுபடியும் யோவான் நற்செய்திக்கு வருவோம். இங்க அந்த உயர்த்தப்படுதலுங்கிற சக்தி வாய்ந்த உருவகம் எப்படி ஒரு முற்றிலும் புதுமையான ஆழமான அர்த்தத்துல விளக்கப்படுதுன்னு பாப்போம். இயேசு இங்க விவாதத்தோட போக்கிய மாத்துறாரு. தன்னோட அடையாளத்தை நம்புறத ஒருத்தரோட ஆன்மீக வாழ்வோட நேரடியா இணைக்கிறாரு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. நீங்க யாருன்னு அவங்க கேட்டதுக்கு இயேசு ஒரு ஆழமான பதில சொல்றாரு, இருக்கிறவர் நானேன்னு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆமா, பழைய ஏற்பாட்டுல மோசே கிட்ட கடவுள் தன்னை வெளிப்படுத்தின அதே வார்த்தைகள் தான் இது. இங்கதான் அந்த 2 கதைகளும், அதாவது வனாந்தரத்துல நடந்த அந்த பாம்பு கதையும் இப்போ மக்கள் மத்தியில நடக்கிற இந்த விவாதமும் ரொம்ப அற்புதமா ஒரே புள்ளியில வந்து இணையுது. முதல்ல வெண்கல பாம்பை உருவாக்க மோசேக்கு கொடுத்த அந்த கட்டளைய ஞாபகப்படுத்திக்கோங்க. அத ஒரு கம்பத்துல பொறுத்துன்னு சொன்னது. இப்போ இயேசுவோட சொந்த வார்த்தைகளை கேளுங்க. அதே உயர்த்தப்படுதலுங்கிற கான்செப்ட வச்சு அவர் தன்னோட அடையாளத்தை எப்படி விளக்குறாருன்னு பாருங்க. நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு, இந்த உயர்த்தப்படுதல் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே இருக்கிற ஒரு குறியீட்டு பாலம். இது ஒரு பக்கம் உச்சக்கட்ட துன்பத்தை குறிக்குது, அதே நேரத்துல உச்சக்கட்ட தெய்வீக வெளிப்பாட்டையும் குறிக்குது. ரெண்டும் ஒரே வார்த்தையில அடங்கியிருக்கு. இந்த 2 விஷயத்தையும் பக்கத்துல வச்சு பார்த்தா விஷயம் பளிச்சுன்னு புரியும். ஒரு பக்கம் வெண்கல பாம்ப மேல பாக்குறது சரீர மரணத்திலிருந்து காப்பாத்துது, இன்னொரு பக்கம் மானிட மகனை நோக்குறது ஆன்மீக மரணத்திலிருந்து அறிவையும் மீட்பையும் கொடுக்குது. இயேசு இப்படி அந்த பழைய காலத்து சின்னத்தை தன்னோட கனெக்ட் பண்ணி பேசினது அங்கிருந்த மக்கள் மேல உடனடியா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. பைபிள் ரொம்ப சிம்பிளா சொல்லுது. இயேசு இதையெல்லாம் பேசி முடிச்சதும் அங்கிருந்தவங்கள நிறைய பேர் அவரை நம்ப ஆரம்பிச்சாங்க. நம்ம எங்க ஆரம்பிச்சோன்னு பாருங்க. ஒரு குழப்பத்துல 2ஆ பிரிஞ்சிருந்த ஒரு கூட்டத்துல ஆரம்பிச்சோம். அங்க இருந்து ஒரு பழைய காலத்து சின்னத்தை பத்தி பார்த்தோம். கடைசியா இயேசுவோட அடையாளம் பத்தின ஒரு பிரகடனத்துல வந்து நிக்கிறோம். இதெல்லாத்தையும் இணைச்ச அந்த ஒரு விஷயத்த, அதாவது உயர்த்தப்படுதல்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டப்பதான் அங்க நம்பிக்கை பிறக்குது. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். சின்னங்கள், அதாவது சிம்பிள்ஸ், உண்மையே நமக்கு காட்டுதா இல்ல நம்மகிட்டேந்து மறைக்குதா? அது வெறும் புதிரா இல்ல இந்த உலகத்தை பத்தின ஆழமான உண்மைகளை திறந்து காட்டுற திறவுகோலா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியென்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டுத் தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உடைய திருவயிற்றின் கனியுமான